கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், காவடி ஆட்டம், இன்னும் நிறைய இருக்கு. ஆம், கரகம் தலையிலேந்தி கரகாட்டத்தையும், கம்பீரமாக துண்டி வீசி ஒயிலாட்டத்தையும், தாளம் தப்பாமல் தட்டி தப்பாட்டத்தையும் நமது கிராமிய கலாச்சாரங்களின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டாகவும் கலக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவிகள்.
இருக்கக்கூடாது என்பதை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றார்கள் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். கண்ணை திறந்து பாருங்க, காதை கொடுத்து கேளுங்க, உண்மை கதைய சொல்ல ஒன்னா நடிச்சு காட்ட போறோம். கண்ணை திறந்து பாருங்க, காதை கொடுத்து கேளுங்க, உண்மை கதைய சொல்ல போறோம், ஒன்னா நடிச்சு காட்ட போறோம். கண்ணை திறந்து பாருங்க, காதை கொடுத்து கேளுங்க, உண்மை கதைய சொல்ல போறோம், ஒன்னா நடிச்சு காட்ட போறோம். வாட்ஸ்அப்ல மணிக்கணக்கா சாட் பண்ணி பேசுவோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல போட்டு லைக் கமெண்ட் வாங்குவோம், ஸ்னாப்சாட்ல போட்டோவை டெய்லி ஷேர் பண்ணுவோம், யூடியூப்ல வீடியோ பார்த்து சிரின்னு சிரிப்போம். கண்ணை திறந்து பாருங்க, காதை கொடுத்து கேளுங்க, உண்மை கதைய சொல்ல போறோம், ஒன்னா நடிச்சு காட்ட போறோம். சார், மேடம், கொடுத்துருக்கிற டைமே 10 நிமிஷம். போனே பார்த்துட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் நாங்க நடிக்கிறதையும் பாருங்க. பேப்பர் நியூஸ் பேப்பர், பேப்பர் நியூஸ் பேப்பர். பால் அம்மா, பால் பால் அம்மா, பால். டேய் எந்திரா தூங்க முஞ்சி. விடிய விடிய ஃபோன் நோண்டிட்டு இருக்க வேண்டியது, இப்போ விடிஞ்சது கூட தெரியாம மத்தியானம் வரைக்கும் இழுத்து போட்டு தூங்க வேண்டியது. ஏந்திரா ஏந்திரு. அப்பா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாப்போம். இந்த போட்டோவை நீங்கள் 15 பேருக்கு ஷேர் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள். எது? நரகமா? வேணாம் வேணாம், அதான் நம்ம லிஸ்ட்ல சும்மாவே நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஐயோ, இப்படி அநியாயமா அடிச்சு போட்டு போயிட்டானே, யாராச்சும் சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சார், கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க சார். மேடம், நீங்களாச்சும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க மேடம். யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணா இந்த உயிரை காப்பாத்திடலாமே. யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஏன் நீ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண மாட்டியா? வெல்கம் டு யூடியூப் அவார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் அவார்ட் தான் பார்க்க போறோம். அதாவது கடந்த 24 மணி நேரத்துல 7 மில்லியன் வியூஸ் அடிச்ச ஒரு வைரல் வீடியோ தான். அது என்ன வீடியோன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸஸ்? அதேதான். Put your hands together for the team. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, அசால்ட்டாக காப்பாத்துங்க. Sawadika. Happy now? அப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எங்க பிரின்சிபல் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு.
அது என்னன்னா, ஏய் சும்மா இருடா. நானே நேத்து இன்ஸ்டால போட்ட ஸ்டோரிக்கு லைக்ஸ் பத்தலன்னு கோபமா இருக்கேன். இவன் ஒருத்தவன். அம்மா நீ அச்சு கேளுமா. ஐயோ தள்ளி போடா. நானே நேத்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு பிக் பாஸ்ல நம்ம பார்வதி சமையல் திறமையை பார்க்க முடியாம போச்சுன்னு தோ இப்பதான் அந்த எபிசோட டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இவன் வேற. நான் என்ன சொல்றேன்னு கூட கேட்க எங்க அப்பா அம்மாக்கு டைம் இல்ல. போன்ல அவ்வளோ பிஸியா இருக்காங்க. ஆனா என்ன மட்டும் போன் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஆன்லைன் டம்மி கேம்ல 1 கோடி ரூபாய் ஜெயிச்சான்டா. என்னடா சொல்ற? நிஜமாவா? அந்த காசை வச்சுட்டு அவன் புது பைக்கு, காரு, வீடெல்லாம் வாங்க போறானா. அப்போ உடனே அந்த கேமை டவுன்லோட் பண்றான். அந்த கேமோட லிங்க் அம்சாலே போனஸா 500 ரூபாய் தராங்களாம். என்னது? லிங்க் அம்சாலே 500 ரூபாய் தராங்களா? ஆமா, அந்த கேம் பேர் என்ன சொன்ன? ஆன்லைன்ல டம்மி கேம்டா. டம்மி கேம் டம்மி கேம் டம்மி கேம் டம்மி கேம். எனக்கு வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருக்கு. நான் ஏதாவது ஒரு புரட்சி செய்யணும். என்னால முடிஞ்சத இந்த மக்களுக்கு செய்யணும். என்னை பார்த்து நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறணும். ரூபாய்க்கு 7 பொருள் என்கிட்ட கிடைக்கும். நான் தான் இ-காமர்ஸ். யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் தான் சோசியல் மீடியா. நீ என்கிட்ட சொன்னா மட்டும் போதும், உன்னோட வேலையெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிடுவேன். நான் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னை பார் யோகம்பரம், உனக்கான எல்லா தகவலையும் நான் காட்டுறேன். நான் தான் யூடியூப். உனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நான் 10 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். தேவையில்லாம உன்னை வெட்டி செலவு செய்ய வைப்பேன். என்கிட்ட வா, நான் தான் இ-காமர்ஸ். நீ இந்த வெளி மனுஷங்களே பார்க்க வேணாம். தனியா ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிரு. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னோட உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுப்பேன். என்கிட்ட வா, நான் தான் சோசியல் மீடியா. உனக்கு வியர்வையே வராம நான் பாத்துக்கிறேன். உன் மூளையை யூஸ் பண்ணாம அப்படியே பத்திரமா வச்சுக்க நான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட வா, நான் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். படிப்பெல்லாம் வேஸ்ட்னு உனக்கு சொல்லுவேன். படிக்காம ஊர் சுத்துறது தான் கெத்துன்னு சொல்லி உன்னை வெத்தாக்குவேன். கண்ட வீடியோலாம் காட்டி உன்னை கெட்டவனாக்குவேன். என்கிட்ட வா, நான் தான் யூடியூப். என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. கடவுளுக்கே கடவுள்னா இந்த உலகத்தை படைச்சவனே நான் தான். இந்த நீங்க எல்லாரும் என் காலுக்கு அடியில தான். இங்க என்ன நடக்குது? நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு அவரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என்னுடைய கோட்டைக்கு நான் உன்னை வரவேற்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரும் எனக்கு அடிமையாக இருக்கும் போது
நீ மட்டும் என்னிடத்தில் இருந்து தப்பித்து போய் சாதிக்க நினைக்கின்றாயா? பாத்தியா என்னோட அடியாட்கள் அவனை எப்படி கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு. உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன்னோட மொத்த ஜாதகத்தையும் எடுக்கிறேன். என்ன எப்படி உன்னோட முகம் என் ஏஐல ஸ்கேன் ஆகல? உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னோட போட்டோ வீடியோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. என்ன நடக்குதுங்க? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நான் இன்னும் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. உன்னோட எந்த அடியாளிங்கிட்டயோ நான் இன்னும் சிக்கல. உன்னால என்னை எப்பயுமே அடிமையாக்கவே முடியாது. No! இந்த உலகமே எனக்கு அடிமையாக இருக்கும் போது நீ மட்டும் எப்படி தப்பிப்ப? நான் சோஷியல் மீடியாவெல்லாம் எங்க தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம். எந்நேரமும் அதுலயே மூழ்கி இருக்க மாட்டேன். என்னோட திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் தான் நம்புவேன். காரணம், நமது சமூக வாழ்க்கை முழுவதும் சமூக ஊடகங்களால் மாறிவிட்டது. சுற்றி இருக்கும் சொந்தக்காரர்கள், குடும்பத்தினரை விட நாம் இன்று அதிக நேரம் செல்போனில் தான் பேசுகிறோம். வியர்வை வழிய வெயிலில் சென்று விளையாடிய காலங்கள் போய் இன்று எல்லாரும் ஆன்லைன் விளையாட்டுகளில் சிக்கி தவிக்கின்றோம். 6 அடி மனிதனின் வாழ்க்கை 6 அடி செல்போனில் சிறைப்பட்டு விட்டது. இது இப்படியே தொடர்ந்தால் நமக்கு மனிதர்களின் முகமே மறந்து போய்விடும். இது மனித குலத்திற்கே பேராபத்தானது. பெற்றோர்களே, செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற நீங்க செல்போன்ல அதிக நேரம் செலவிடாம இருக்கீங்களா? யோசிங்க.